வெல்கம் பேக் டு சுதிஸ் கிச்சன். என்னங்க ஒரே குழம்பு வச்சு போர் அடிச்சு போச்சா? வாங்க இன்னொரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு பார்க்கலாம். இந்த வேர்க்கடலை வச்சு டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மலாக தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணுவோம். இது மசாலாவை அரைச்சி விட்டு எப்படி இந்த குழம்பு பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போயிடலாம். மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த கொத்தமல்லி விதை 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதை லேசாக வறுத்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கிட்டே வறுக்கணும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்தெடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கடகடன்னு இந்த வெந்தயம் இதெல்லாமே பொரிஞ்சு கருத்து போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு வறுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு நல்ல பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த வேர்க்கடலையை நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு 2 விசிலுக்கு ப்ரெஷரில் குக் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, அப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து விட்டுட்டு அப்புறமா வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். நம்ம புளிக்குழம்பு எப்படி பண்ணுவோமோ, காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் எப்படி பண்ணுவோமோ கிட்டத்தட்ட சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இதில் ஏன் சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் அப்படின்னா, இதில் சின்ன வெங்காயம் போடும்போது புளிக்குழம்புக்கு நார்மலாக சின்ன வெங்காயம் போடும்போது அது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அதனால தான் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் 2 இல்லை 4 கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி ஊற்றிடலாம். ஸோ புளித்தண்ணியும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். புளி நிறைய போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியாக புளிப்பு வேணும் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இந்த புளியோடைய பச்சை வாசனை போகணும். அது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதனுடைய பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மசாலா நமக்கு அரைச்சி வச்சது கரெக்டாகவே இருக்கும். இந்த குழம்புக்கு நீங்கள் 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இதனுடைய பச்சை வாசனை ஏற்கனவே வறுத்து அரைச்சிருந்தாலுமே அதில் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும். அதுவும் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இன்னொன்று, நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணதுனால அது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. சிம்மில் வச்சுட்டு அதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நார்மலாக நம்ம புளிக்குழம்புல இந்த வெல்லம் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த வெல்லம் ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த வெல்லம் நான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதுவும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நிலக்கடலையை ஆட் பண்ணிடலாம். நிலக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த புளித்தண்ணியோட இந்த நிலக்கடலையும் நல்லா மர்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய், ஒரு 1/4 கப் தேங்காய் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதை நம்ம அப்படியே அரைச்சி ஊற்றிட வேண்டியதான். ஏன் கடைசியாக தேங்காய் ஊற்றுறோம் அப்படின்னா இந்த புளிக்குழம்புன்னு சொல்ல முடியாது, இது கிட்டத்தட்ட காரக்குழம்பு தான். இதில் கடைசியாக நம்ம தேங்காய் ஊற்றும் போது அந்த தேங்காயோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த குழம்புல. அதனால தான் அது நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு ருசி கொடுக்கும்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.